வணக்கம் மக்களே. ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்டோட ஃபார்முக்கு விசிட் பண்ணி என்ன மாதிரியான பேர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, என்ன மாதிரியான சிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த வீடியோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் பார்ட் 1 வீடியோ. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்குறது, ஒரு நியூ ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன தேவை அப்படின்னு நிறைய விஷயங்களில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் காக்டெயில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்களும் காக்டெயில் லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபார்மில் என்னென்ன பேர்ட்ஸ் வந்து சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குன்னு உடனே அப்டேட்டாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு ஒரே நாளில் அனுப்பி வச்சுருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான 2 சேல்ஸ் அப்டேட்டை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பேர்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு ப்ரீடிங் பேர். மேல் பேர்டு அல்பினோ ஃபான் பைடு, ஃபீமேல் வந்து பியூர் அல்பினோ ரெட் ஐ. ஸோ இந்த 2 பேர்டுக்கும் அரௌண்ட் ஒரு 2 வயசு இருக்கும். 3 சிக்ஸ் சூப்பராகவே கொடுக்கும். இது வரைக்கும் 2 கிளச்சஸ் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த ப்ரீடிங் பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரெண்டாவது சேல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்க இந்த வீடியோவில் இருக்க எல்லா பேர்ட்ஸுமே சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அல்பினோ பைடு, அல்பினோ, லுட்டினோ பைடு, லுட்டினோ மார்க்கிங்கு, லுட்டினோலே பட்டர்ஃப்ளைன்னு நிறைய வெரைட்டிஸ் சூப்பராகவே இருக்குது. ஸோ மேலும் இருக்குது, ஃபீமேல் இருக்குது. ஸோ இந்த பேர்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு பேர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த பேர்டு எதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மொட்டை மாடியில் கொஞ்சம் அப்படியே செட்டு போட்டு வச்சுருக்கீங்க. அதை பற்றி இப்போ நான் மொட்டை மாடியில் நான் ரெடி பண்ணலான்னா, இந்த மாதிரி ரெடி பண்ணலான்னா அதோட பிளான் மட்டும், ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். இது நம்ம ரொம்ப பிளான்லாம் பண்ணலைண்ணே. நார்மலாக இப்போ ஒரு 8 கட்டு இருக்கும் சைஸு. நார்மலாக ஒரு 8 கட்டு சைஸில் நம்ம சும்மா, அதாவது வெயிலுக்கு மட்டும் நம்ம ரூஃப் போட்டிருக்கோம். மற்றபடி எனக்கு சன்லைட்டு காலையிலையும் வரும், ஈவினிங்கும் வரும். மழை பெஞ்சாலும் உள்ள மழை பெஞ்சு அப்படி இல்லை, டேரெக்டாக ஃபுல் பேர்ட்ஸும் நமக்கு வெட்டாயிரும் அந்த மாதிரி கிடையாது. சாரல் மட்டும் அடித்தா பேர்ட்ஸ் எல்லாம் வெட் ஆகும். நம்ம அடுத்த நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் இது வரைக்கும் நம்ம இதனால எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. கொஞ்சம் வென்டிலேஷன் நல்லா இருக்கனால நமக்கு எந்த பேர்டும் எந்த அடிக்கிற மாதிரி இருக்கு, மழையும் பட்டா படுமே, அதனால பேர்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னோட சூழ்நிலைக்கு நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி ஒவ்வொருத்தங்க பேக் பண்ணி கவர்டில் வச்சு ப்ரீடிங் பண்ணுவாங்க, வைப்பாங்க. இதுலேயும் நமக்கு ரீடிங் ரிசல்ட் இருக்குது, சக்ஸஸ் ரேட் இருக்குது. அதெல்லாம் வந்து ரூமில் வச்சு வளர்க்குறத விட இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுக்கலாம். அது நமக்கு அது கன்சிடர் நமக்கு தெரியலண்ணே, கம்பேர் பண்ண முடியல. ஏன்னா நம்ம அது பண்ணதில்லை, அதனால தெரியாது. இது ஓப்பன் செட்டாக இருக்கனால இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. எப்போயுமே பேட்ஸ் நமக்கு வந்து எப்போயுமே ஆக்டிவாக இருக்கும். ஒருத்தவங்க சொல்லுவாங்க வெயில் காலத்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். ஆனால் நமக்கு மார்னிங் 5-6 மணிக்கு மேலே வெயில் டவுன் ஆனோடனே கொஞ்சம் வென்டிலேஷன் நல்லா காற்று வரனால ரெக்கவர் ஆகிடும் பேர்டு. மறுபடியும் நம்ம அதுக்குள்ளே வாட்டர் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது, தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலை. இது நார்மலாகவே நம்ம மெயின்டெனன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்க மாதிரியே ஒரு செட்டு நான் ரெடி பண்ணி போடணும் அப்படின்னா எனக்கு என்ன ஒரு பட்ஜெட்டில் நான் ஒரு பிளான் பண்ணலாம்? இந்த பட்ஜெட்டில் நான் ஒரு சின்ன உங்களை மாதிரி நான் ஒரு செட்டு போட்டு ஒரு 10 பேர் வளர்க்கலாம் அப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த மாதிரி செட்டு அப்படின்னு போடணும் அப்படின்னு ஒரு இது, செட்டுக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு 20,000 to 25,000 வேணும். அது போக பேர்ட்ஸு அப்படின்றப்ப அது உங்களோட விருப்பம், அவங்களோட விருப்பம், அவங்க என்ன மியூட்டேஷன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வரும். கேஜிஸ் ஒரு 10,000 வச்சுக்கோங்க. பேர்ட்ஸோட வந்து அவங்களோட சாய்ஸ், மியூட்டேஷன் நான் என்ன வச்சுக்க போகிறேன் அப்படின்றத பொறுத்து ப்ரைஸ் ரேஞ்சு கொஞ்சம் மாறும். இப்போ மார்க்கெட் டவுனாக இருக்கனால அவங்களுக்கு செட் பண்ண கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பேர்ட்ஸோட ரேட்டு. மற்றபடி இந்த நம்ம கேஜி பாக்ஸஸ், ப்ரீடிங் பாக்ஸஸ்ஸு ஃபஸ்ட்டு பேர் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம அதோட கேஜி, அதோட அதுக்குள்ளே செட்டு கேஜி செட்டப் ரெடி பண்ணணும். அது இல்லாமல் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம வந்து கஷ்டப்படுவோம். இப்போ நானே நிறைய பறவைகள் பறந்துருக்கு நம்மகிட்ட, இந்த கேஜி போட்டதுக்கப்புறமும் பறந்துருக்கு. அப்போ நம்ம வாங்கியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பேர், ஒரு பாண்டிங் ஆகும், எல்லாம் ரெடி ஆகும். ப்ரீடிங் டயத்தில் பாக்ஸில் இருக்கும், ஒரு மேலே நம்ம பாட்டு பறந்துடும். அப்போ நம்ம ரொம்ப இதாக வரும். அதனால் எல்லாமே செட்டப் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேர்டு வைக்கிறது நல்லது. பாக்ஸ் பெஸ்ட்டாக பானை பெஸ்ட்டானே? மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸு இதுபடி பார்த்தோம்னா பாக்ஸு நம்ம வெளியில் ஸ்பேசியஸ் படி பார்த்தோம்னா கேஜி நான் ஸ்பேஸ் பெருசாக கொடுக்குறேன். இப்போ 4க்கு 2 சைஸு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் கம்ஃபர்டபுளாக பாக்ஸு உங்களுக்கு உள்ளேயே வச்சிடலாம் ஒரு பானை.
பாக்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னோம்னா சின்ன கேஜ் வைக்கிறவங்க கொஞ்சம் பாக்ஸ் வெளியில் வச்சுக்கிடுவாங்க. இல்ல சில பேர் சொல்லுவாங்க பானைனா நல்லா சிக்கு பொரிச்சு காப்பாற்றும், பாக்ஸ்னா கம்மியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரேஷியோ நமக்கு தெரியலண்ணே. நம்ம பாக்ஸ் இது வரைக்கும் பானை யூஸ் பண்ணலை. அதாவது இப்போ நம்ம இதில் வந்து பானை வச்சோம்னா அதோட ஸ்பேஸ் கம்மியாகிடும். கேஜி ஆமாம், கேஜி 3க்கு 1.5னால நம்ம வந்து ஸ்பேஸே மினிமம் ஸ்பேஸு, அதாவது மினிமம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். மினிமம் இதுக்கு வந்து 4க்கு 2 கேஜி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதோட பேர்டோட குவாலிட்டின்னு உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். அதோட ஃபெதர்ஸு, அதோட ஃபெதர் கலர் சைனிங்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டு காட்டும். கம்பல்சரி பேர்ட்ஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு மட்டும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு மட்டும் ஒரு சின்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். பேர்ட்ஸுக்குனே நம்ம நார்மலி சீடு மிக்ஸு, எல்லா சீடும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10-11 வகையான சீடு, சூரியகாந்தி, தெனை, குதிரைவாளி, சாமை, அந்த மாதிரி ஒரு மிக்ஸு 10-11 வகை 6 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். நம்ம தனித்தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சில சமயம் மொத்தமாக போய் நம்மளோட டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம வாங்கிக்கிறது. அது போக நம்ம கார்னு ஒரு நம்மகிட்ட சின்ன ரொம்ப கம்மியான லெவல் தானே. நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு கார்ன் வாங்கினோம்னா மினிமம் ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு எனக்கு ஓடிடும். அப்புறம் நம்ம சுண்டல், கோதுமை, பாசிப்பயிறு, கீரை, எது ரொட்டீனாக வெரைட்டி, இப்போ பீட்ரூட்டு, கேரட்டு, நம்ம மிக்சிங் வெரைட்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம். கொடுக்கலாமா? ஃப்ரூட்ஸ் நான் இது வரைக்கும் எந்த ஃப்ரூட்ஸும் ட்ரை பண்ணதில்லை. ஃப்ரூட்ஸ் நான் இது வரைக்கும் கண்ணூருக்கு நம்ம கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம ஃப்ரூட்ஸ் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. அது சாப்பிடலான்னு தெரியாது. ஒருவேளை இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லுவேன். கட்டில் இல்லாமல் காக்டெயில் எந்த பேர்டுமே கிடையாது. கட்டில் போன் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு பேர்டுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ற மட்டும். கட்டில் போன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இன்க்ரீடியன்ஸ் மாதிரி அதோட கால்சியத்துக்கு. அது நம்ம ஒயில்டில் இருக்கும்போது அதுக்கு தேவையானது என்ன தேவையோ அது இப்போ என்ன சாப்பிடும், நம்ம அந்தளவுக்கு நம்ம நார்மலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக இது சாப்பிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது ஒயில்டில் இருக்கும்போது என்னென்ன சாப்பிடும் என்னென்ன தெரியாது. ஆனால் இதில் வந்து கால்சியம் சத்து அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதனால் நம்ம இது ப்ரொவைட் பண்ணுறோம். கம்பல்சரி இது கொடுத்தாகணும். எக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். எக்கும் இருக்கும், சிக்கு. இப்போ மேக்ஸிமம் நீங்கள் பாருங்கள், கட்டில் ஃபிஷ் போனு நம்ம சிக்கு ஹேட்ச் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் அது கன்சூம் பண்ணும். கட்டில் நிறையா சாப்பிடும். நிறைய ஆமாம், சிக்கு பொரிச்சதுக்கப்புறமும் நிறையா. அதாவது நார்மலாக அது எடுக்கணும், இன்டேக் எடுக்கும். ஆனால் வந்து நம்ம சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கிற இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப நிறையாவே எடுக்கும். அது வந்து சிக்குக்கும் சேர்த்து அது ஃபீடு பீனு. இப்போது பட்டர்ஃப்ளை நீங்கள் இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன்னு சொல்கிறீங்க. இப்போது என்ன மாதிரி ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கிறீங்க? கொடுக்க முடியுதா? கட்டுப்படியான ரேட்டாக இருக்கா? அப்போ நம்ம கொடுக்குற ரேட்டு நம்ம இப்போ இது வீடியோவில் சொன்னோம்னா நிறையா பேருக்கு அது ப்ராப்ளம் ஆகும். அதனால் அந்த இதை தவிர்த்துக்கிறோம். பிடிக்கிறவங்க நம்மகிட்ட என்ன ப்ரைஸ் எனக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸுக்கு அஃபோர்ட்டானா நான் கொடுப்பேன். வாங்கக்கூடியவங்களுக்கு அதை ஏற்றுக்கூடக்கூடிய மனப்பானம் இருந்தால் வாங்கிக்கிடுவாங்க. அவ்வளோதான் மேட்ரு. அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு மினிமம் ஒரு நம்ம ஹேண்ட் ஃபீடிங் சிக்கை எடுத்துக்கிட்டோம்னா, ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு பட்டர்ஃப்ளை மார்க்கிங், அதாவது நல்ல மார்க்கிங் தெரிஞ்சதுக்கப்புறம்னா ஒரு மினிமம் 6,000 to 7,000 கொடுக்குறவங்க எவ்வளோக்கும் கொடுக்கலாம். அது என்னோட ரேஞ்சு சொல்கிறேன். புரியுது. நான் என்னோட ரேஞ்சு நான் கொடுக்கக்கூடிய விருப்பத்தை சொல்கிறேன். அவ்வளோதான். பேர் எடுக்கலாம்னா நான் எவ்வளோ என்ன ரேட்டுக்கு எடுக்கலாம்? மினிமம் இன்னைக்குள்ள ப்ரைஸுக்கு 12,000 to 15,000. ஓகே 12,000 to 15,000. அது என்ன ப்ரீடிங் பேரா, செமி அடல்ட்டா, அது இதை பொறுத்து. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாகவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எங்களோட அடுத்த கட்ட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி முக்கியமான ஃபார்ம்க்கெலாம் போய் அங்கே இருக்க ப்ரீடர் கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்களோட சந்தேகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சந்தேகத்தை தீர்க்கிற விதமாக நாங்கள் இனிமேல் அடுத்தடுத்து வீடியோ போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.